அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுகிறாரா? கொடநாடு வழக்கின் இறுதி முடிவு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. கேரளாவிலிருந்து 9 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வரக்கூடிய சிபிஐ துறையினர் தற்பொழுது குற்றவாளி யார், 9 பேரை தூண்டிவிட்டது யார் என்ற அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து விட்டார்கள். இதற்கு முன்பாக உதகை நீதிமன்றத்தில் ஆஜராகப்படுத்தப்பட்ட 9 நபர்களிடம் இருந்து விசாரணையின் பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்தான் எங்களை கேரளாவில் இருந்து அழைத்து வந்தார் என்ற உண்மைகளை உதகை நீதிமன்றத்தில் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் அவரது பெயரை வெளியிட்டால் நிச்சயமாக ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்படும் என்பதற்கேற்ப சிபிஐ துறையினர் அனைத்து ஆதாரங்களையும் வெளியில் வர முடியாத அளவிற்கு குற்றங்கள் சுமத்தப்பட்டால் மட்டும்தான் அவர்களை கைது செய்ய முடியும் என்பதற்காக சிபிஐ துறையினர் இத்தனை ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தனர். கடைசியாக புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது கார் டிரைவரான குமார் அவர்களது சகோதரர் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கைபேசி மூலமாகத்தான் தற்பொழுது யார் கொடநாடு கொலை வழக்கு மற்றும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேறியிருக்கிறார் என்ற அனைத்து தகவலும் தற்பொழுது சேகரிக்கப்பட்டிருக்கிறது. தங்கமணி, வேலுமணி இவர்களது பெயர் தற்பொழுது அடிபட்டிருப்பதாகவும் இவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாகத்தான் செயல்பட்டு வந்தனர். மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிற்கும் அதிமுகவிலிருந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூவத்தூரில் சசிகலா அவர்களிடம் இவர்கள்தான் பரிந்துரை செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அனைத்தையும் தற்பொழுது பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு வழக்கிற்கு முக்கிய குற்றவாளியாக இருப்பார் என்று சிபிஐ துறையினர் தற்பொழுது விசாரணையை தொடங்கிவிட்டதாக தற்பொழுது உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிற்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கிறார். தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத காரணத்தினால்தான் அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பையும் அதிமுகவின் நிர்வாகிகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு வழக்கிற்கு முக்கிய குற்றவாளியாக இருந்தால் அதிமுகவில் இருந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை இவர்தான் குற்றவாளியாக இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.